மோண்டா புயல் காரணமாக தெலுங்கானாவின் கிருஷ்ணா நதியில் 2.25 லட்சம் கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இரவுக்குள் 5 லட்சம் கனஅடியாக உயர வாய்ப்புள்ளதால் கடும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ஜெயக்குமார். என்னென்ன கட்டுப்பாடுகள் அந்த பகுதிக்கு விடுக்கப்பட்டிருக்கு, மக்களுக்கு என்னென்ன அறிவுறுத்தல்களாம் வழங்கப்பட்டிருக்கு? ஜெயக்குமார். மோந்தா புயல் காரணமாக ஆந்திராவில் உள்ள கிருஷ்ணா நதியில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் விஜயவாடாவில் உள்ள பிரகாசம் அணைக்கு நீர்வரத்தானது 2,75,000 கனஅடியாக இருந்த நிலையில் அவற்றை அனைத்து மதகுகளும் திறக்கப்பட்டு தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. மாலைக்குள் 5 லட்சம் கனஅடியாக உயர்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் முதல் அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனால் அந்த பகுதியில் உள்ள கிராமங்களை சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள பொதுமக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் நாளை மதியத்திற்கு பிறகு நீர்வரத்து படிப்படியாக குறைவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும், எனவே படகுகள் மற்றும் பயணம் செய்வதற்கும் நீச்சலுக்கும் யாரும் கிருஷ்ணா நதியில் செல்ல வேண்டாம் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதற்கிடையே தெலுங்கானாவில் உள்ள வாரங்கல் பகுதியில் நாகர் கர்னூல் மாவட்டத்தின் உப்பந்தலா மண்டலத்தில் உள்ள லத்திப்பூர் கிராமத்திற்கு அருகே ஹைதராபாத் ஸ்ரீசைலம் தேசிய நெடுஞ்சாலையில் கடும் வெள்ளப்பெருக்கின் காரணமாக தேசிய நெடுஞ்சாலையை முற்றிலும் மண்ணரிப்பு ஏற்பட்டு போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் ஹைதராபாத் ஸ்ரீசைலம் இடையே வாகன போக்குவரத்து முற்றிலும் நிறுத்தப்பட்டுள்ளது. அரங்கல் மற்றும் அனுமகொண்டா பகுதியில் வெள்ளக்காடாக காட்சியளிக்கக்கூடிய நிலையில் அங்கு உள்ள பொதுமக்கள் ஒரு இடத்திலிருந்து வேறு இடத்திற்கு செல்வதற்கு படகுகளையும் டிராக்டர்களையும் தற்பொழுது பயன்படுத்தி இயல்பு வாழ்க்கையை முற்றிலும் இழந்து அந்த பகுதி முழுவதும் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி ஜெயக்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.